ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸோட ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்னா மாஸ்டர்பேஷன். என்ன நான் திருப்பி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நமக்கு சத்தியத்தில் தெளிவு வர வரைக்கும் இப்படிப்பட்ட டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சுய இன்பம் சரியா தவறா அப்படின்னு கேட்டால் தவறு தான் நான் சொல்லுவேன். எதனால சொல்கிறேன்? பைபிள் வசனத்தில் சத்தியத்தில் அதை தான் சொல்லுது, அதனால தான் நான் சொல்கிறேன் தவறுன்ட்டு. நீங்க வேற அந்த டாக்டர் என்னன்னா இப்படி சொல்றாரு, அந்த செக்ஷுவல் எக்ஸ்பர்ட் என்னன்னா இப்படி சொல்றாரு, நீங்க என்ன டிஃப்ரெண்டா சொல்றீங்க, இந்த உலகம் வேற விதமா சொல்லுது. சரி தம்பி, டாக்டர் என்ன சொல்றாரு? டாக்டரா மாசத்துல ஒரு 2 தடவை மாஸ்டர்பேஷன் பண்ணா அது நார்மல் தான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த சயின்டிஸ்ட் என்ன சொன்னாரு? ஓ, அந்த சயின்டிஸ்டா? ஸோ மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது உங்களுக்கு புதுசா ஏதோ ஹார்மோன்ஸ் எல்லாம் என்னன்னா செக்ரேட் ஆகும், ஒரு நல்ல ஒரு ஸ்லீப் கிடைக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. ஐயோ, சில பாஸ்டர் என்னன்னா அதெல்லாம் தப்பு இல்லை தம்பி, அதெல்லாம் உனக்கு நேச்சுரல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மட்டும்தான் இந்த சுய இன்பம் தப்புன்னு சொல்றீங்க, ஏன்னே எனக்கு புரியலண்ணே அப்படின்னு ஒரு பையன் என்கிட்ட கேள்வி கேட்டான். ஒரு விஷயம் நம்ம என்னன்னா புரிஞ்சுக்கணும், ஏன் இந்த வாலிபர்களுக்கு அடிக்கடி கேள்வி வருது. ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு தெளிவு வராத வரைக்கும் எனக்கு கேள்வி வந்துட்டு தான் இருக்கும். அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெளிவு வந்துருச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் அப்படின்னா கேள்வி வராது. நான் தெளிவா இருப்பேன். என்னை யாரும் குழப்பி விட்டாலும் நான் தெளிவா இருப்பேன். இப்போ உள்ள வாலிபர்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சரியான சத்தியத்தில் நடத்துவதற்கு ஆள் இல்லை, சரியான சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, விளக்கி சொல்வதற்கு ஆள் இல்லை. அந்த ஒரே ரீசன்னாலதான் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்த பாவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம பரிசுத்த வேஷத்தை அப்படியே பக்தியா சர்ச்சுக்கு போய் நல்லா ஆராதிச்சு வர்ஷிப் பண்ணி அந்நிய பாஷையில பேசி ப்ராஃபஸ் எல்லாம் பண்ணி நல்லா பண்றாங்க. ஆனா ஒரு டார்க் சைட்ல பார்க்கும்போது யாருக்கும் தெரியாம சில மோட்ல எல்லாம் போட்டு விபிஎன்லாம் போட்டு பொர்னோகிராஃபி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொர்னோகிராஃபினால மாஸ்டர்பேஷன் செஞ்சு ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வர முடியாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இன்னைக்கு இதை குறித்து கிளாரிட்டியா ஒரு காரியத்தை நான் பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே இந்த உலகத்தை வச்சு பைபிளை பார்க்கக்கூடாது, பைபிளை வச்சுதான் உலகத்தை பார்க்கணும். இந்த உலகம் சொல்லும், மாஸ்டர்பேஷன் பண்றதுனால உங்களுக்கு பெட்டர் ஸ்லீப் கிடைக்கும். ஓகே, உங்களை மாஸ்டர்பேஷன் பண்றதுனால உங்களுக்கு புதுசா அணுக்கள்லாம் உருவாகும். ஓகே, ஸோ வாட்? இந்த மாஸ்டர்பேஷன் பண்றதுனால உங்களுக்கு என்னன்னா நீங்க தப்பான ஒரு கண்ணோட்டத்துக்கு நீங்க போக மாட்டீங்க, ஒரு ப்ராஸ்டியூட் கூட போக மாட்டீங்க. ஓஹோ, இது பண்றதுனால செல்ஃப் கண்ட்ரோல்டா இருப்பீங்க. ஆனா உன்னால பாக்குறதுல செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க முடியலையே. இந்த பாவம் உலகத்துக்குள்ள வந்ததே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நீ எதை பார்க்கறியோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவேன். அதனாலதான் நீ சினிமா பார்க்காத. சினிமா பார்த்தா அதுபடியா நீ செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஹீரோ எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறாரு, எப்படி ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஹீரோயின்ஸ் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இதே நீ யோசிச்சு இதே செய்ய ஆரம்பிச்சிருவேன். நீ ஒரு சகோதரியை பார்த்தாலுமே தப்பாதான் பார்ப்ப. ஈவன் யுவர் மதர், உன் தாயாரை பார்த்தாலுமே நீ தப்பாதான் பார்ப்ப. ஏன்னா நீ ஒரு பொண்ணு நியூடா பார்த்து பார்த்து பழகிட்ட. அநேக ஃபேமிலி லைஃப் ஏன் தெரியுமா செப்பரேட் ஆகுது? கணவனோ மனைவியோ இந்த பொர்னோகிராஃபி அடிக்ஷன்ல இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இதே மாதிரி எனக்கு வேணும், இதே மாதிரி எனக்கு இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு ஃபேண்டசியை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இப்படி கிரியேட் பண்றதுனால அதெல்லாம் ஸ்கிரிப்டடு, அதெல்லாம் என்னன்னா ஒரு பொய்யான ஒரு 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 மாயம். அந்த மாய வலைக்குள்ள விழுந்துட்டு அதே மாதிரி இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன பண்றாங்கன்னா அது மாதிரி இல்லை அப்படின்னோடனே வாழ்க்கையை வெறுத்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அநேகர் இல்லீகல் அஃபேர்ஸ், என் கேஸ் எடுத்து பாருங்க, எத்தனை கள்ளக்காதலன் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இது எல்லாமே பொர்னோகிராஃபினால வந்தது, இந்த மாஸ்டர்பேஷனால வந்தது. அது இயற்கை தானே, அதை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது, உனக்கு அறிவு இல்லையா அது இல்லையான்னு சொல்லி கிறிஸ்தவ போதகர்களே நிறைய பேர் பேசுவாங்க. அவங்கள பார்த்து சிரிக்கிறதா அழுவதான்னு தெரியல, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படவே இல்லை. ஏன்னா நீங்க இப்படி சொல்றீங்க? ஏன்னா பவுல் சபைக்கான உபதேசத்துல, சர்ச் டாக்டரின்ல கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல சொன்னார் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல, அநியாயக்காரர் தேவனோட ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. யார் அநியாயக்காரர்? ரட்சிக்கப்பட்ட கொரிந்து சபையை பார்த்தா அநியாயக்காரன்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, கம்பேர் பண்ணி பேசிட்டே வர்றாருப்பா, அநியாயக்காரங்க இருக்கிறாங்க பத்தியா, அவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டான்.
ஏன் வரமாட்டான் தெரியுமா? வேசித்தனம், விபச்சாரம், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி இதெல்லாம் பண்ணான். இவெல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டான். ஆனா அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது 19, 20 எல்லாம் சொல்றாரு, இந்த சரீரம் தேவனுக்குரியது, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கன்னு சொல்லி 18வது வசனத்துல சொல்லிட்டு, மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். பா, நீ மாஸ்டர்பேஷன் பண்றது எதனால, எப்படி தெரியுமா செய்யற? நீ உன் சுய சரீரத்துக்கு செய்யற. ஏங்க, என் சரீரம் நான் பண்றேன், ஏன்னா நான் இதுல கண்ட்ரோல்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படி கேள்வி கேட்கலாம். அடுத்த வசனத்துல சொல்லுது, 19வது வசனத்துல, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆஹா, உங்களுடையவர்கள் அல்லவா? அப்படின்னா என்ன? எனக்கு புரியலையே. நான் என்னுடையவன் கிடையாதா? நான் சுயமா திங்க் பண்ண முடியாதா? நான் ரோபோட்டா? என்ன பரிசுத்தாவியானவர் என்ன கடவுள் ரோபோட் மாதிரி என்னை இயக்குறாரா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார், என்ன டெம்பிளா மாத்திடுறாரு. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் என்ன பண்ணல அப்படின்னா, நானு பாவம் செய்ய முடியாது, பாவத்துக்கு அடிமையா இருக்க முடியாது. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். He will not have continuity in sin. அவன் அதிலே விழுந்து கிடக்க மாட்டான். இப்ப ரட்சிக்கப்பட்டவன எல்லாம் ஜீபும்பாவா மாறிடுமா? ஆண்டவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டே வருவார். பா, பொறுமையா இரு, பா, அன்பா இரு, சந்தோஷமா இரு, சமாதானமா இரு. அந்த ஆவிக்குரிய கனிகள் இருக்கு தெரியுமா? அதுல ஒரு கனி இருக்குது, என்ன தெரியுமா? செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் மட்டும் நிறைய பேருக்கு வராது. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்னன்னா, கடைசி வரைக்கும் நான் ஆவியானவர் கொண்டு வந்துகிட்டே இருப்பார். தப்பு செய்யற, நோ செய்யாத, நீ இதுல மிஸ் ஆகுற, சரி இந்த தடவை தப்பு செஞ்சுட்டா இனி இதை ரிப்பீட் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் ஆவியானவர் நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா நிறைய வாலிபர்கள் என்னன்னா நல்லா வர்ஷிப் பண்றாங்க, லபா லபா ரிபா ரிபா அப்படின்னு சொல்லி வர்ஷிப் பண்றானுங்க, ப்ராஃபஸி பண்றாங்க, பிசாசு தோத்துறாங்க, டார்க் சைடு பார்க்கும்போது உட்காந்து இந்த பொனோகிராஃபில இருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க, குற்ற உணர்ச்சியில ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்பா, நீ பாவின்னு சொல்லி உனக்கு யாரு சொன்னது? நீ பரிசுத்தவான். ஏன் தெரியுமா பரிசுத்தவான்னு சொல்றாரு? ஏன்னா பவுல் என்னன்னா, இதே கொலோசியருக்கு எழுதும் பொழுது என்ன தெரியுமா சொல்றாரு? 2வது அதிகாரத்துல 12வது வசனத்துல, நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது எதனால தெரியுமா எடுக்கல? நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறேன். இந்த ஞானஸ்நானமே ஒரு அடிப்படை உபதேசம் தான். சபையில வாலிபனுக்கு இது எல்லாத்தையும் டீச் பண்ணணும். எதனால ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சபைகள்ல டீச் பண்றதில்ல. கணக்கு காமிக்கிறதுக்கும் ஆள் சேர்க்கறதுக்கும் ஞானஸ்நானம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. 2:12 கொலோசியர் 2:12 தெளிவா சொல்லுது, ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அவ்வளவுதான். நான் பாவத்துக்கு சுத்தமா மரிச்சிட்டேன், நான் இப்ப நீதிக்கு பிழைக்கிறேன். என்ன நீதி? தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அதான் நீதி. எபேசியர் 1:13, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆவியானவருக்கு வல்லமை இருக்கா, பாவத்துக்கு வல்லமை இருக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆவியானவருக்கு மட்டும்தான் வல்லமை இருக்குது. ஏன்னா கொலோசியர் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல, ஆக்சுவலா இந்த வசனம் இது நிருபம், லெட்டர் ஃபுல்லா தான் வாசிக்கணும். 1வது அதிகாரம் நான் ஒரு அதிகாரம் இப்போ வாசிப்பேன், அடுத்த அதிகாரம் நாளைக்கு வாசிப்பேன், அப்படிலாம் கிடையாது. நிருபத்தை என்ன பண்ணணும்னா ஃபுல்லாவே ஒரு 4 அதிகாரத்தை அப்படியே வாசிக்கணும். நடுவில் பிட்டா வாசிக்க கூடாது. 1வது அதிகாரம் 29வது வசனத்துல என்னன்னா தெளிவா சொல்லுது, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எனக்குள்ள வல்லமையாய் நடப்பிக்கிறாராம். நான் ரோபோட்டா? நான் பரிசுத்தத்துக்கு என்னோட செவியை சாய்க்கிறேன். என்னோட மனசாட்சிக்கு நான் இடம் கொடுக்கல. இந்த உலகத்துல சொல்றதான இந்த பிலாசபிஸ், இந்த டாக்டர் சொல்றது, சயின்டிஸ்ட் சொல்றது கேட்டு வச்சுட்டு நான் ஆடலை. உலகத்தை வச்சு பைபிளை பார்க்கல, பைபிள் சத்தியத்தை வைத்துதான் உலகத்தை பார்க்கிறேன். அப்போ இதுல இருந்து பார்க்கும்போது எனக்கு கிளியரா டிசிஷன் எடுக்க தெரியும். நோ, சுய இன்பம் தப்பு. ஏன் தப்பு? நான் ரட்சிக்கப்பட்டோன்னா எபேசியர் 1:13 சொல்லுதுல, 1:11-13 வரைக்கும் சொல்லுதுல, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருப்பா, என் சரீரம் ஒரு ஆலயமா இருக்குதுப்பா, அதனால நான் பாவம் செய்யக்கூடாதுப்பா,
இது ஆவியானவருக்கு பிடிக்காதுப்பா. ஏன் ஆவியானவருக்கு பிடிக்காது? ஆவியானவர் என்ன ரட்சித்த நோக்கமே நித்திய வாழ்க்கையை கொண்டு போனோம்தான். ஏன் எதுல இருந்து ரட்சித்தாரு? இந்த உலகத்துல காணப்படுகிறதான எல்லா வழிபாடுகளுக்கும், எல்லா அசுத்தத்துக்கும், எல்லா பாவத்துக்கும் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? அவரோட சொந்த சரீரத்தை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, என்ன கிரயத்துக்கு ஐ வாஸ் பெய்டு, என்ன கிரயத்துக்கு ரட்சித்து பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரா கொண்டு போயிட்டாரு. அதனால நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த பாவத்தை செய்ய முடியாது. பாவம் கடவுளுக்கு பிடிக்காது. தேவன் எந்த அளவு பாவத்தை வெறுக்கிறாரோ அதே அளவு நான் பாவத்தை வெறுக்கிறேன். பாவத்துல பிரயாசப்படல. சில பேர் பாவம் செஞ்சு அந்த பாவத்துல பழக்கமா இருந்து 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 அவன் செய்யற பாவமே அவனுக்கு பெருசா தெரியாது. மாஸ்டர் பேசனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கிடலாம், ஆண்டவர் தான் அந்த பரிசுத்தோட மாத்திட்டார்ல, கிரியைகளினால ரட்சிப்பு இல்லைல்ல, அதனால நான் இது செய்யாம இருக்கிறதுனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் வந்து என்னை பரிசுத்தமா மாத்திட்டாரு, கிருபினால ரட்சித்துட்டாருன்னு சொல்லி கிருபைய பாவம் செய்யறதுக்கு கிராண்டடா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சோ இந்த வாலிபர்களுக்கு ஏன் அடிக்கடி இந்த கேள்வி வருது? ஏன்னா அவனுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியல, ஞானஸ்தானம் ஏன் எடுத்தோன்னு சொல்லி தெரியல, நான் எதுக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனா வாழ்றேன்னு சொல்லி தெரியல, சபைக்கு ஏன் போகிறேன் அப்படின்றது தெரியல. நான் தான் ஆலயமா இருக்கிறேன், நான் வீட்டுல இருந்தே வர்ஷிப் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. சபை கூடி வருதலை விட்டு விடாதேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அது சபைக்கான உபதேசம். ஏன்னா அங்கதான் சத்தியத்தை விளக்கி நிறைய கத்துக்க முடியும். ஏன்னா கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல பவுல் சொல்றாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் நல்ல எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். அப்ப சொல்றாரு, டீச் பண்றாரு, பவுல் டீச் பண்றாரு, நாங்க உபதேசம் கொடுக்குறோம். அப்ப சர்ச்சில் வந்து உபதேசங்கள் இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வந்து என்ன பண்றாரு, ஒரு போதகர் மூலியமா உபதேசத்தை கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுக்கறதுனாலதான் நான் என்ன பண்றேன்னா, பாவத்துல விழாம பரிசுத்தாவிக்கு செவி கொடுத்து என் சுயாதீனத்துல நான் பாவம் செய்யாம பரிசுத்தாவின் பலத்தோட பாவத்தை மேற்கொள்றேன். எந்த அளவுக்கு தேவன் பாவத்தை வெறுக்கிறாரோ அந்த அளவுக்கு பாவத்தை வெறுக்கணுங்க. போனை நோண்டுறதே பாவம் தான். போனை உட்காந்து கண்டதை கழிதை உட்காந்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்றதே பாவம் தான். பைபிள் குறித்து தெரிஞ்சா போதும். இந்த உலகத்தை குறித்து நிறைய நியூஸ் கத்துக்கணும், அதை கத்துக்கணும், இதை கத்துக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஓவர் எஜுகேஷன் தேவையில்லை. ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாது, ஓவர் எஜுகேஷன் உன் மூளைக்கு ஆகாது. இப்ப இதெல்லாமே வாலிபர்கள் வந்து கத்து வச்சுக்கிட்டு, அந்த சயின்டிஸ்ட் இப்படி சொல்லிட்டாரு, அந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, அந்த சைக்காலஜிஸ்ட் இப்படி சொன்னாரு, இந்த செக்சுவாலஜிஸ்ட் எக்ஸ்பர்ட் இப்படி சொன்னாரு. இதெல்லாம் தேவை கிடையாதுங்க. வசனத்தை வைத்து சத்தியத்தை வைத்து உலகத்தை பார்க்கணும், உலகத்தை வச்சு சத்தியத்தை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோமானால் நீங்களும் நானும் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பை வேஸ்டா துஷ்பிரயோகப்படுத்துறோம். பிரேமாய் கொடுத்த அந்த ரத்தத்தை கீழே போட்டு மிதிக்கிறோம். இதனால எவ்வளவு குடும்பங்கள் வந்து என்னன்னா செதஞ்சிருக்குது. எவ்வளவு பேர் மாய்மாலமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மாய்மாலமா வேஷம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சுய இன்பம் பாவம், அவ்வளவுதான், முடிச்சிடணும். அதுல வந்து என்னன்னா கமா 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 போடக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும். எஸ், மாஸ்டர்பேஷன் இஸ் சின், முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய சபை தலைவர்களுக்கு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா அங்க மூல உபதேசத்தை கத்துக்கிட்டா மட்டும்தான் பாவத்திலிருந்து வாலிபர்கள் மேற்கொள்ள முடியும். இப்படி செய்யலாமா 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 சபையில இருந்து ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, ஆமென்.